ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம் தனித்தொழிற் வேலின் தெய்வம் வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை முனிக்குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று ஓம் சடக்ஷர பதையே நமோ நமக என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். திருமிகுந்த ஆறெழுத்து மந்திரத்தின் பொருளாக விளங்கும் குமரப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். சடக்ஷரம் என்பது 6 எழுத்துகளாலான மந்திரம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பல. 6 எழுத்து மந்திரத்தை சிற்சில பீஜாட்சரங்களோடு சேர்த்தும் சேர்க்காமலும் பல்வேறு முறைகளிலும் குரு உபதேசம் பெற்று அதன்படி ஜபித்தல் வேண்டும். சூக்ஷ்ம அர்த்தங்கள் பல உள்ளன. அவைகளை குருமுகமாக அறிதல் வேண்டும். வெளிப்படையான பொருள் சரவண பவன். சரவணம் நாணற்புல் சரிந்த பொய்கையில் தோன்றி அருளியவன் என்று பொருள். சரவணபவ என்பதில் சா மங்களத்தையும் ரா ஒளி கொடையையும் வா சாத்விகம் அமிர்தத்தையும் நா போர் எனப்படும். எனவே மங்களம் ஒளி கொடை சாத்விகம் அமிர்தம் போராற்றல் எனப்படும் குணங்களுடன் அவதரித்தவன் என்பது மந்திர பொருள். பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற இச்சை கொண்ட சிவபெருமான் இச்சைக்கு காரணமான சிற்சக்தியுடன் எல்லா உயிர்கூட்டங்களின் உள்ளே விளங்குவதாகவும் நிர்விகல்ப சிவஞானத்தை தோற்றுவிப்பதற்காகவும் குணங்கள் அற்று சுத்தமாகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் வடிவமாகவும் விளங்கும் பரபிரம்மம் என்பது திரு உயர்ந்த 6 எழுத்தின் திரண்ட பொருள். ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் எனப்படும் பஞ்சபிரம்மத்தினின்று அபேதமாக விளங்குபவரும் துக்கம் என்பது சிறிதும் இல்லாத நித்யானந்த ஸ்வரூபமாக திகழ்பவரும் பிருத்திவி முதல் சிவதத்துவம் வரை உள்ள 36 தத்துவ ரூபமாகவும் ஸ்வபாவமாகவே பேரழகு உடையவரும் அடியவர்களுக்கு வேண்டிய பொருளை அருளி வாழ வைக்கும் வடிவினை பெற்றவரும் முற்றறிவு முற்று தொழில் எனப்படும் சிவதத்துவத்தை அருள்பவருமாகிய ஆறுமுகப் பரம்பொருள் என்பது மந்திரத்தின் மற்றொரு பொருளாகும். ஞானம் பராக்கிரமம் செல்வம் கீர்த்தி முதலானவற்றை விசேஷமாக கொடுத்தருள்பவரும் 5 தொழில்களையும் பிரயாசையின்றியே செய்வதும் ஹிருதய ஆகாசத்தில் பிரகாசிப்பவும் நாதஸ்வரூபமானதும் ஞானஸ்வரூபமானதும் சிவஸ்வரூபமானதும் உள்ள சுப்பிரமணிய பிரம்மம் என்பது மற்றொரு பொருளாகும். மந்திரம் பதம் வர்ணம் தத்துவம் புவனம் கலை எனப்படும் 6 அத்துவாக்களின் வடிவமாகவும் அத்துவாக்களை கடந்ததாகவும் ஞானத்திருமேனி தாங்கிய நாதனே ஒளிமயமான ரூபத்தை தந்தருள்க என சூக்ஷ்மமான பொருளும் உண்டு. இதய சிதாகாசமாகிய வீடென்னும் பெருவெளியில் விளங்கிக் கொண்டிருக்கும் பேரொளியே அறியாமையையும் ஆணவ மலமும் கெட்டழிய சைதன்யம் பெருகவும் என்னை அணைத்து கொண்டு அருள்வாயாக என்ற பொருளும் உண்டு. வேல் வடிவில் விளங்குவதும் திரு உயர்ந்த 6 எழுத்துகளே. வேலும் மந்திரமும் ஒன்றே. சடக்ஷரபதி என்பதற்கு வேற்படைக்கு நாயகன் என்ற பொருளும் உண்டு. 50 அக்ஷரங்களும் அழிவற்றவை. வேதங்கள் ஆகமங்கள் காவியங்கள் புராணங்கள் அனைத்தும் அக்ஷரங்களின் பரிமாணமே. அக்ஷரங்கள் மூலாதாரம் முதலான 6 பிரிவுகளாக அமைந்துள்ளன. எனவே சடக்ஷரம் என்பது 6 பிரிவுகளாக 6 ஆதாரங்களிலும் விளங்கும் மாத்ருகாட்சரங்கள் எனப் பொருள்படும். மாத்ருகா மூர்த்தியாக விளங்கும் நாயகன் என்பது சடக்ஷரபதியே என்பதற்கு பொருள். அகத்திய முனிவரால் இயற்றப்பட்ட 6 எழுத்து அந்தாதியில் யோக நுட்பங்களும் தத்துவ நுட்பங்களும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. 6 எழுத்து மந்திரத்தின் மகிமையை குறித்து கூறுவது மிக எளிதல்ல. பல அரிய கருத்துக்கள் அதில் கூறப்பட்டுள்ளன. அடுத்த வரியான கவிராஜபதியே நமோ நமக என்பதின் அர்த்தத்தை பார்ப்போம். கவிவானவர்களுக்குள்ளே சிறந்து விளங்கும் கவிஞர்களுக்கெல்லாம் தலைமை கவியாக விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம். மாறக்கூடிய உலக பொருளை குறித்து பாடும் கவிஞர்கள் புன்பொருள் குறித்து பாடுவார்கள் ஒரு வகையினர். உலகப் பொருட்களில் ஒளிமயமாக வியாபித்து அதனுள் இருப்பதை மறைமுகமாக விளங்கும் இறைவனை பாடுபவர்கள்
நன்பொருள் பாடுபவர்கள் தெய்வக் கவிஞர்களாவர். இத்தகைய தெய்வக் கவிஞர்களுக்கெல்லாம் பாட்டுடை தலைவனாக விளங்குபவன் குகப்பெருமானாவார். கவிஞர்களால் பாடப்பெறும் பொருள்களுக்குள்ளே தலைசிறந்த பொருளாக திகழ்வது குக பரபிரம்மம். இந்த தலைசிறந்த பொருளை குறித்து பாடிய தமிழ் பெருங்கவிஞர்கள் அகத்தியர், நக்கீரர், கபிலர், பரணர், இளவையினார், நல்லந்துவனார், குன்றம்பூதனார், கேசவனார், நல்லழிசியார், நப்பண்ணனார், நல்லசுதனார், கல்லாடனார், ஔவையார், கச்சியப்ப சிவாச்சாரியார், கேணியரியப்பர், பொய்யாமொழி புலவர், ஞானவரோதயர், நிரம்ப அழகிய தேசியர், சேரை கவிராஜ பிள்ளை, குமரகுருபரர், சிவப்பிரகாச சுவாமிகள், திருஞான சம்பந்த தேசிகர், சம்பந்த சரணலயர், மார்க சகாய தேவர், குணசீலர், அந்தகக்கவி வீரராகவர், சிதம்பர சுவாமிகள், சிற்றம்பல நாடிகள், வென்றிமாலை பாடிய கவிராயர், பகழிக்கூத்தர், பாலசுப்பிரமணிய கவிராயர், வைத்தியநாத தேசிகர், சுவாமிநாத தேசிகர், விஜயகிரி வேல சின்னோவயன், வேதாந்த சுப்பிரமணிய பிள்ளை, மேலகரம் பண்டார கவிராயர், சிவஞான தேசிகர், கச்சியப்ப முனிவர், தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர், காஞ்சி சிதம்பர முனிவர், செங்கோட்டை கவிராஜ பண்டாரத்தையா, கந்தப்ப தேசிகர் முதலானோராவர். சுப்பிரமணிய பெருமானை பாடிய வடமொழி வானவர்களுள் வாமதேவ முனிவர், ஆதிசங்கரர், ஸ்ரீதர ஐயாவாள், அப்பைய தீட்சிதர், ஸ்ரீ வித்யானந்தநாதர் முதலியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்களாவர். தெய்வ சக்கரவர்த்திகளாக விளங்கும் வேலாயுதப் பெருமானை பாடிய ஞானியர்களே கவிராஜர்கள். இவர்களுக்கெல்லாம் தலைவர் கந்தபெருமான் ஆவார். கவிராஜபதி அவரே. அருணகிரிநாத திருப்புகழ் அருளிய கம்பீர தமிழ் நாயகர் அவரையே ஆட்கொண்டருளிய தலைவர் ஆறுமுகப் பெருமான். எனவே அவரே கவிராஜபதி. கவியும் கவியினாம் என்பது வேதவாக்கு. கந்தபெருமானே கவிகளுக்குள் உயர்ந்த கவி. வேதங்களையும் ஆகமங்களையும் அருளிய ஆதி கவிராஜன். திருஞான சம்பந்தரும் முருகப்பெருமானும் ஒருவரே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். செந்தமிழ் சீரர்களுக்கு நாதன் செவ்வேல் பெருமானே. கவிகள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் கவி என்பதற்கு பொருள் வெகு தூரம் கடந்து செல்லும் நோக்கத்தை உடையவன், எல்லாவற்றையும் கண்டறிந்தவன், வியாக்கரணம் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எல்லோருக்கும் உள்நின்று உணர்த்தும் சூரிய பகவான் முற்றும் உணர்ந்தோன், தன்னை அறிந்தவர்களை எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட ஞானியாக செய்து வைக்கும் பரமாத்மா சுப்பிரமணிய சுவாமி ஆவார். இவ்வாறு விளங்கும் கவிராஜனாகிய பதி, கவிராஜர்களுக்கு பதி, கருணை பேருருவாகத் திகழும் கந்தபெருமானே. பதவி கவியினாம். கவிஞர்களுக்குள்ளே சிறந்த சொற்களை ஆளும் தனித்தலைவன் முருகப்பெருமான் என்பது பொருள். இவ்வாறு இன்று 12வது வரியான ஓம் ஷடக்ஷரபதியே நமோ நமக என்பதும் 13வது வரியான ஓம் கவிராஜபதியே நமோ நம என்ற இந்த 2 ஸ்தோத்திர மந்திரத்தின் பொருளையும் பார்த்தோம். அடுத்த பதிவில் தொடர்ந்து இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.